Welcome to our program. Today we are going to discuss about the UGTRP cutoff mark analysis after getting the final key result. The result is இப்போ தான் ஃபைனல் கீ விட்டுருக்காங்க. அதுலேயே ஒரு சில தப்புக்கள் இருக்குது. நான் இப்போ பின்னால் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கட் ஆஃப் மார்க் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன மார்க்குக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உங்களில் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை பாஸ் பண்ணவங்களுடைய ரிசல்ட் அனாலிசிஸில் நம்ம சொல்லும்போது உங்கள் இந்த புக்கு எல்லாம் பார்த்து நாங்கள் நல்ல முறையில் பாஸ் பண்ணியிருக்கோம், நல்ல முறையில் மார்க் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து நமக்கு சொன்ன தகவல். உங்களுடைய புக்கு உங்கள் பப்ளிகேஷன்லேருந்து எங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைச்சிது. அதனால் நாங்கள் நல்லா எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம், உங்களுடைய புக்கு எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்ன மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். Now we are going to discuss about the UGTRP cutoff mark analysis, and it will be more useful for you. And we are going to analyze the cutoff mark after getting the new result. Yesterday அவங்க ஒரு ரிசல்ட் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாருக்கும் ஒரு மார்க்கு கூடியிருக்கு, ஒரு சிலவருக்கு மார்க்கும் குறைஞ்சிருக்கு. அந்த கீ ரிசல்ட்டை வச்சு தான் அந்த ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம இப்போ கட் ஆஃப் மார்க்கை வந்து என்ன செய்ய போகிறோம், அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த அனாலிசிஸில் முக்கியமாக நம்ம பேச போகிறது என்ன, அது நம்ம பாருங்கள். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம், 20 கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரியே 20 சிலபஸ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து வந்திருக்கு. நிறைய கொஷின்ஸ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ், லாங் சிலபஸ். இதில் இந்த மெயின் யூஸ் என்னென்னா, இருபது கொஸ்டினுக்குள்ள ராங் கொஸ்டின் சொல்லியிருந்தோம். அதில் 12 கேள்விக்கு வந்து ஸ்டார் மார்க் போட்டான். 5 கேள்விக்கு வந்து 2 ஆன்சர் 3 ஆன்சர் கரெக்ட்னு சொல்லிட்டான். அவங்க 17 கொஸ்டின், 20 கொஸ்டினில் 17 கொஸ்டின் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. 1-2 கொஸ்டின்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலை. அது என்ன ரீசனுங்கிறது தெரியல. ஆக எல்லாத்துக்கும் 12 கொஸ்டினுக்கு ஸ்டார் மார்க். அப்போது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, 150க்கு இருந்த மார்க் வந்து இப்போ 135க்கு வந்துடுச்சு. 135க்கு தான் 112 மார்க் போனால் 138க்கு 138 மார்க் ஸ்டார் மார்க் போட்டாச்சு. அதனால் 138 மார்க்குக்கு தான் they are going to consider the mark number 1. 5 கொஸ்டினுக்கு ஏ அல்லது பி அப்படின்னு 2 கொடுத்துருக்கான். அதனால் நிறைய பேருக்கு மார்க்கு கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். இப்போ இது வந்து அது. ஆனால் நம்ம அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு ஒரு 20 கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அந்த அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின், அந்த 20 கொஸ்டினையும் அவன் கன்சிடர் பண்ணாமல் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால் இது மாணவர்களுக்கு ஒரு பாதிப்பு தான். அது வந்து நம்ம இந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து அவங்க வந்து எடுத்திருந்தாங்கன்னா மாணவர்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அடுத்து என்னென்னா,
ஏ சீரீஸில் 159வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஆனால் ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் டி கொடுத்துருக்கான். அப்போ இந்த கொஸ்டினும் தப்பு தான். 159வது கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆப்ஷன் வந்து பி. ஆனால் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டியும் கொடுத்துருக்கான். இதையும் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து 164வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி இஸ் கரெக்டு. 164 கொஸ்டினில் விச் ஆஃப் தி ஃபாலோவிங்ஸ் ஆர் ஆர்த்தோபேரா டைரக்டர்ஸ் கேட்டிருக்கான். அதுக்கு பி வந்து கரெக்டு தான். ஆனால் அதுக்கு ஸ்டார் மார்க் கொடுத்துருக்கான். ஏன்னு தெரியல. த ஸ்டார் மார்க் இஸ் கிவன் ஃபார் தட் கொஸ்டின் 164க்கு. அதே மாதிரி 172 கொஸ்டின் நம்பர் 172 எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. அதாவது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பாக்டீரியா டீகம்போசஸ் ப்ளஸ் டாட்டாரிக் ஆசிட் ஃப்ரம் ரெசிமிக் மிச்சன் கேட்டிருக்கான். அதுக்கு பென்சிலினியம் கேலியம் இது எல்லா புக்கிலையும் இருக்குது. அது 172க்கு ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்டு. ஆனால் ஸ்டார் மார்க் கொடுத்துருக்கான். அதே மாதிரி 171க்கு எல்லா ஆன்சரும் தப்பு தான். ஆனால் அதுக்கு வந்து ஸ்டார் மார்க்கு கொடுக்கல. அது ஏன் ஸ்டார் மார்க் 177க்கு ஸ்டார் மார்க் கொடுக்கணும், அது ஸ்டார் மார்க் கொடுக்கல. இப்படி இன்னும் உள்ளே போய் பார்த்தோம்னா இன்னும் நிறைய கொஷினை நம்ம சொல்ல முடியும். நம்ம அந்த கொஷின்ஸுக்கெல்லாம் உள்ளே போக விரும்பலை. ஆனால் அதே சமயத்தில் இந்த 4 கொஸ்டினையும் டிஆர்பி வந்து கன்சல்ட் பண்ணால் யூ ஷுட் கிவ் இமெயில். யூ ஷுட் சென்ட் இமெயில் டு தி சேர்மன் ஆஃப் தி டிஆர்பி போர்ட். அதனால் உங்களுக்கு மார்க் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால யாவச்சுங்க. அதே மாதிரி அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டினை பற்றி யாருமே ரெப்ரசன்ட் பண்ணணும்னு தெரியுது. அதனால் அந்த 20 கொஸ்டினுக்கும் மாணவர்களுக்கு மார்க் கிடைக்காம போயிருக்கு. அதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து இப்போ வந்திருக்கக்கூடிய மார்க் அடிப்படையில் we are going to discuss the position of posting. யாருக்கெல்லாம் கிடைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இப்போ ஜெனரலாக இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. டோட்டலி 409 போஸ்ட் வந்து இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 409. இப்போ இதில் ஜெனரல் கேட்டகரி எடுத்துட்டோம்னா 122 சீட் வரலாம். பிசியை பொறுத்தவரையில் 102 வரலாம். பிசிஎம்ஐ பொறுத்தவரையில் 13 வரலாம். எம்பிசியை பொறுத்தவரையில் 81 வரலாம். எஸ்சி அண்ட் எஸ்டி பொறுத்தவரை 90 ஆர் 91 வரலாம். இதுதான் அப்ராக்சிமேட்டாக நம்ம அந்த கிளாஸ் வைஸ் பர்சன்டேஜை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவன் வந்து எதுவும் ரிலீஸ் பண்ணலை. அப்போ 409 சீட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் இருந்ததுன்னா ஜிடிக்கு வந்து 122 சீட் வரும். பிசிக்கு வந்து 102 வரும். பிசிஎம்க்கு வந்து 13 வரும். எம்பிசிக்கு வந்து 81. பிசிஎம்க்கு வந்து 14 சீட் வரும். அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு 19. பிசிஎம் வந்து 14, 13 இல்லை 14. அப்போ டோட்டலாக 90 சீட்ஸ் வரும். 2 2 4 3 7 1 8 வரும். அது தப்பு, 9 வரணும். அது இது 14. தட் வேல்யூ இஸ் 14. பிசிஎம் வந்து 14. இப்போ இதுக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் தி மார்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹையஸ்ட் மார்க் வந்து 134 வரைக்கும் போயிருக்கு. இதை அனலைஸ் பண்ணும்போது ஜிடியில் வந்து 122 சீட் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் 115க்கு மேலே இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஜெனரல் கேட்டகரியில் கிடைக்கும். 115க்கு மேலே 122 சீட் இருக்குது. அந்த 122 சீட்டையும் அந்த மார்க்கு அடிப்படை மார்க் அப்படியே சீனியரிட்டி படி இந்த மார்க் ரேங்கில் நம்ம போட்டோம்னா 115 வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 114 வரைக்கும் எது கொடுக்கலாம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜிடியை பொறுத்தவரையில். பிசியை பொறுத்தவரையில் 102 போஸ்ட் இருக்குது. இதுக்கு 110 to 115 மார்க் இடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 102 பேர் 103 பேர் வருவாங்க. இன்னும் கொஞ்சம் குறைக்கணும்னா 109. 109லேருந்து 115 வரைக்கும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 110 to 115க்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிசிஎம்ஐ பொறுத்தவரையில் 100 to 105 இருந்தால் 14 போஸ்ட்டு 100 to 105 இருந்ததுன்னா 14 போஸ்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பிசிஎம்க்கு. எம்பிசி பொறுத்தவரையில் 105 to 110, 105 இந்த 105 வந்து நீங்கள் கொஞ்சம் 102க்கும் 103க்கும் போய்க்கலாம். ஏன்னு கேட்டால் மார்க்கு நமக்கு லிஸ்ட்டு கொடுக்கும்போது கம்யூனிட்டி இது கொடுக்கல. அதனால் 105லேருந்து 110 வரைக்கும் இருந்தால் 81 பேருக்கு சீட் கிடைக்கும். அந்த 81 பேருக்கும் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 104லேருந்து கூட கூப்பிடலாம். அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு 90 போஸ்ட் இருக்குது, 90 போஸ்ட் இருக்குது. அவங்களுக்கு 90லேருந்து 100 வரைக்கும் உள்ளவங்களுக்கு வந்து கூப்பிடலாம். ஆனால் கொஞ்சம் இதுக்கு மேலே ஒரு 5 மார்க் கூட குறைச்சிக்கலாம். நான் என்னுடைய வியூ எப்படின்னா 85லேருந்து 100 வரைக்கும் உள்ளவங்க கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடலாம். அதில் 90 பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்னுடைய கட் ஆஃப் அனாலிசிஸ் 90 to 100. ஆனால் கூப்பிடுறது வந்து 85 to 100 வரைக்கும் கூப்பிடலாம். இதுதான் இப்போ வந்திருக்கிற மார்க்கை வச்சு நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஜிடிக்கு 122 சீட்டு, 115க்கு மேலே யாரெல்லாம் இருக்கோ அவங்க ஜிடிக்கு வருவாங்க. பிசிக்கு வந்து 102 சீட்டு, 110 to 115 வரைக்கும் உள்ளவங்க வருவாங்க. பிசிஎம்முக்கு வந்து 100 to 105 14 சீட்டு, எம்பிசி 105 to 110 81. இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய சான்ஸ் இருக்குது. 90லேருந்து 100, அதாவது 85 to 100 இருந்ததுன்னா 90 போஸ்ட்டுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் த பர்சன்ட் கட் ஆஃப் அனாலிசிஸ். இந்த மார்க் யாரெல்லாம் எடுத்துக்காங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு 99% சான்ஸ் இருக்குது. அவர்களுக்கு ஏஎஸ் அகாடமிக்கின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மேலும் வளர எங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுக்கு உண்டு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் கட் ஆஃப் இந்த ரிசல்ட்டினுடைய கட் ஆஃப் மார்க் அனாலிசிஸ். உங்களுக்கு இதுக்கு மேலேயும் எதையும் சந்தேகம் இருந்ததுன்னா என் ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசலாம்.